ஹலோ செல்லக்குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி படிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய இனிய நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்க முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, இந்த அருமையான நாளுக்காக உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்ள நிச்சயமாக இருக்கின்றீரோ அதை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு உமது ஞானம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நீ உதவி செய்யும். கற்றுக் கொடுக்கக்கூடிய அக்காமாருக்காக பாடல்களை பாடக்கூடிய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நாளை தினத்தில் நாளைக்கு 20ஆம் தேதி அருமையான கெசியா ஆட்லின் டேஃபடில் தனது 9வது பிறந்த நாளை கீழ்ப்பாக்கத்துல இருந்து கொண்டாடுறாங்க. ஹாப்பி பர்த்டே கெசியா. கெசியாவுக்காக நம்ம ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாமா? கெசியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, இந்த அருமையான பிள்ளையை ஆண்டவராக கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தனக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரி உள்ள கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையாய் வளரவும், ஆண்டவராக நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உண்மையும் நேர்மையும் ஆண்டவராக நமக்கு பிரியமான பிள்ளையாய் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளையாய் வளர்வதற்கு உதவி செய்தலும். கல்வியுடைய ஞானத்தை கொடுத்து உலகப்பிரமான பிள்ளைகள் முன்பாக உயர்ந்த ஸ்தலத்தை வைத்து வையும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹாப்பி பர்த்டே கெசியா. ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ஜாய் பண்றீங்களா? வெக்கேஷன்ஸா முடிய போதா? இன்னும் கொஞ்ச நாள் ஸ்கூல் ஆரம்பிக்க போதா? எல்லாரும் திருப்பி ஸ்கூலுக்கு போனோம். பட் எல்லாருமே பெரிய அண்ணன் ஆயிட்டீங்க, பெரிய அக்கா ஆயிட்டீங்க, எல்லாம் அடுத்த கிளாஸ் போறீங்க. ஓகே, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, இன்னைக்கும் நம்ம போன வாரம் விட்டதுல இருந்து ஒரு முக்கியமானது படிக்க போறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம என்ன வாட், ஹவு, வென், வாட் இல்லையா? நம்ம கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம், என்ன அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்களோட கைகளை குப்பிக்கங்க, கண்களை முடிக்கங்க, தலைகளை தாழ்த்துங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, எங்களுக்கு வழி நடத்துங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கொள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாட போறோம். எத்தனை பேருக்கு ஆக்ஷன் சாங்னா பிடிக்கும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தமா, எனக்கு காது கேட்கல, இன்னும் நல்ல சத்தமா சொல்லணும். பிடிச்சிருக்கா? பிடிக்குமா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ப்ளூ அப்படின்னு சொன்னா நீங்க எழுந்து நிக்கணும். ஓகே, ரெட் அப்படின்னு சொன்னா உட்கார்ந்துடணும். விளையாடலாமா? ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம விளையாடி. ஓகே, இப்போ நான் ப்ளூ சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? உட்காரணும். உட்காரணும் சொன்னா நிக்க சொன்னா நிக்கணுமா? உட்காரணுமா நிக்கணுமா? ஐயோ, கன்ஃபியூஸ் ஆகுதா? நிக்கணும். ரெட்னு சொன்னா உட்காரணும். ரெட்னா ஸ்டாப் இல்லையா, சிக்னல் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம கிரீன் போகாம நம்ம ப்ளூ போறோம். ஸோ ப்ளூ அப்படின்னா எழுந்து நிக்கணும், ரெட் அப்படின்னா உட்காரணும். நான் சம்டைம்ஸ் ஃபாஸ்டா கூட சொல்வேன், நீங்க ஃபாலோ பண்றீங்களா பார்க்கலாமா? ஓகே, நீங்களா ஸ்மார்ட் சில்ட்ரன். போலாமா? ரெட், 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 ப்ளூ, 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 ரெட், ப்ளூ, ரெட், ப்ளூ, ரெட், ப்ளூ, 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 ப்ளூ. ஓகே, இப்போ நமக்கு பாட்டு போடுவாங்க, நம்ம அழகா போய் ஆக்ஷன் பண்ணிட்டு வரலாம். ஓகே, எங்க தலைநகரம் சென்னை, இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க தலைநகரம் சென்னை, இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. எங்க செல்ல பேரு நோக்கியா, இயேசு கிட்ட பேசு ரொம்ப ஈஸியா. எங்க செல்ல பேரு நோக்கியா, இயேசு கிட்ட பேசு ரொம்ப ஈஸியா. கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டுறது பேப்பர் ஸ்டாரு, ஏசப்பாதான் எங்களோட சூப்பர் ஸ்டாரு.
கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டுறது பேப்பர் ஸ்டாரு, ஏசப்பா தான் எங்களோட சூப்பர் ஸ்டாரு. இயேசுவை நீ ஃபாலோ பண்ணா அப்வர்டு, சாத்தானை நீ ஃபாலோ பண்ணா டவுன்வர்டு. இயேசுவை நீ ஃபாலோ பண்ணா அப்வர்டு, சாத்தானை நீ ஃபாலோ பண்ணா டவுன்வர்டு. ஆடி பாடி மகிழ்ந்திரு, தேடி ஓடி சுவிசேஷம் கேள். ஆடி பாடி மகிழ்ந்திரு, தேடி ஓடி சுவிசேஷம் கேள். எங்க தலைநகரம் சென்னை, இயேசுவிடம் ஒப்புக்கொடு உன்னை. 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 என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ எல்லாம் உட்காந்துக்கோங்க. இப்போ உங்கள் கையில் இருக்க பைபிள் எடுத்துக்கோங்க. இப்போ அக்கா வந்து புக்கு சொல்லுவேன். அது எந்த ஏற்பாடு, ஓகே, அது எந்த டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட் ஆர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்றதை கண்டுபிடிக்கணும். எந்த ஹேண்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த ஹேண்ட் வச்சு நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் சர்ச்லையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வாரம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நீங்கள் சண்டேல வந்து சர்வீஸில் இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்லுவாங்க. அப்போ அங்கேயும் நீங்கள் அதே மாதிரி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எடுக்க ஆரம்பிங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு புக்கில் இருக்கிறத திறந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, இன்னைக்கு எந்த புக்? நீதிமொழிகள். தமிழில் நீதிமொழிகள், இங்கிலீஷில் ப்ராவர்ப்ஸ். எந்த புக்கா இருக்கும்? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டா, நியூ டெஸ்ட்மெண்ட்டா? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடு. நீதிமொழிகள் பழைய ஏற்பாடு. ஓகே, இப்போ இந்த ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட்? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் இல்லையா? இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நீதிமொழிகளில் எந்த அதிகாரம்? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Proverbs chapter 11 verse 17. Proverbs chapter 11 verse 17. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அழைக்கழிக்கிறான். நான் திரும்பி படிக்கிறேன். நீதிமொழிகள் 11:17. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அழைக்கழிக்கிறான். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்குரிய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். நீதிமொழிகள் 11:17. ஓகே, ஸோ நான் தயவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் போன வாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா? தயவுள்ள மனுஷன், தயவு அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் சொன்னேன். ஸோ அப்போது அந்த மாதிரி நம்ம பெட்டல்ஸ்லாம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம பண்ணும்போது என்ன சொன்னோம்? நம்ம தயவுள்ளவர்களாக இருந்தால் நமக்கு எப்போ அந்த தயவு குணம் வரும்? ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு அந்த தயவு குணம் வரும். அப்போ இன்னைக்கு என்ன வசனம் சொல்லுது? நம்ம தயவுள்ள மனுஷனாக இருந்தால் நம்மளுடைய ஆத்மாவை காத்து கொள்கிறோம். கடூரன் அப்படின்னா நம்ம கொடூரன் சொல்றோம் இல்லையா? ரொம்ப ஒரு இறக்க குணம் இல்லாம ரொம்ப பயங்கரமா இருக்கிறவங்க, அவங்க வந்து அவங்கள அழிச்சிக்கிறாங்க அப்படிங்கறத அதோடைய அர்த்தம். சரி, போன வாரம் அவங்க போய் சொல்ல சொன்னார் தாவீது. அவங்களும் போய் சொன்னாங்க. இப்போ அவனுக்கு ஞாபகம் வந்துச்சா, இல்லை உண்மையா மறந்துட்டானா, இல்லை ஞாபகம் வந்து அவன் ரொம்ப ஹாப்பி ஆனானா, இல்லை என்ன ரெஸ்பாண்ட் பண்ணா, அப்படியெல்லாம் நம்ம இந்த வாரம் பார்க்கணும் இல்லையா? ஸோ எல்லாம் போய் கவனப்பா இப்போ வேத பாடம் கவனிச்சுட்டு வாங்க, நம்ம பேசலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பைபிளில் தொடர்ந்து ஒருத்தரை பற்றி பார்த்துட்டே வரோம். எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும். திரும்ப ஒவ்வொரு வாரமும் நான் கேட்குறேன்ல, யாரை பற்றி பார்க்குறோன்னு. இந்த வாரமும் கேட்பா, இல்லை நீங்களே சொல்கிறீங்களா யாரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? கரெக்டாக சொன்னீங்க, தாவீதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன நடந்துச்சு போன வாரம்? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இல்லை நான் திருப்பி அது என்ன நடந்துச்சுன்றது அப்படியே ஒரு சின்ன லைனாக சொல்லவா? இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? அவரோட 10 மனுஷர்களை அமுச்சிடுறாங்க. யார்கிட்ட? நாபால்ன்ற ஒரு மனுஷன் கிட்ட. என்னத்துக்காக சொல்லுங்க பார்க்கலாம்?
கரெக்டாக சொன்னீங்க. போயிட்டு ஏதாவது சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு. ஏன்னா எதுக்காக அது கேட்டாரு? அவங்க அமிச்ச அந்த ஷெப்பர்ட்ஸு, அவங்க அமிச்ச அந்த ஷீப்பு, இது எல்லாத்தையும் அவங்க பாதுகாத்து அதுக்கு மேலே எந்த தீங்கும் எதுவும் செய்யாமல் அவங்க பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கல்ல, அதுக்காக எங்களுக்கும் ஏதாவது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை 10 மனுஷங்களும் அனுப்புகிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த 10 மனுஷங்க நாபாலை வந்து பார்க்க வராங்க. யார் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி? நம்ம தாவீது சொன்ன மாதிரி இவங்க வந்துடுறாங்க. அதே இடத்துல யார் அங்க இருக்கா? நாபால் இருக்காரு. இப்ப இந்த நாபால் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த 10 மனுஷங்களும் சொல்றாங்க, ஐயா எங்களை தாவீதுன்றவர் அமிச்சாரு. தாவீதுன்றவர் தான் உங்களோட இந்த குட்டி குட்டி ஆடுக, இந்த குட்டி குட்டி ஷீப்ஸ் இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஆபத்தும் யார்கிட்டேருந்தும் வந்து வராதபடிக்கு அவங்க தான் அங்கே தான் பார்த்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஷெப்பர்ட்ஸுக்கெலாம் எந்த வித தீங்கும் இல்லாமல் நாங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் வந்து நிறைய அதில் காசு சம்பாதிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஷீப்போட உள்ளெல்லாம் எடுத்து பண்ணீங்கல்ல, அதனால நீங்கள் எங்களுக்கு ஏதாவது சின்ன விஷயம் செய்யுங்க, அங்கே கிடைச்ச அந்த காசு மூலமா எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா நாபால் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆமா, நீங்க சொல்றீங்களே தாவீதுன்னு, யார் அந்த தாவீது? அதே மாதிரி தாவீதுன்றவரு ஈசாவோட பையன்றீங்க, யார் அவரு? எனக்கு அது தெரியாதே. தாவீதுன்னு தெரியாது, இவரையும் தெரியாது. அப்ப நான் எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? நான் எதுக்கு உங்களுக்கு சாப்பாடு தரணும்? அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு நாபால் சொல்றாரு. இப்போ இதை கேட்டோன்னே இவங்க ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, தாவீது சொன்ன மாதிரி சொன்னோன்னே தாவீது பேரை கேட்ட உடனேவே இவங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் நம்பி வந்தாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? நாபால் வந்து தாவீதுன்றவர் யாருன்னே தெரியாது அப்படின்ற அளவுக்கு இவங்களும் சொல்றாங்க. அப்ப இவங்க யோசிச்சாங்க, என்னடா பண்றது, இவர் இப்படி சொல்லிட்டாரே, சரி நம்ம போய் தாவீது கிட்டே சொல்லலாம், இவர் இப்படி சொல்லிட்டாரு, ஆனால் எங்களுக்கு ஒண்ணுமே கொடுத்து விடல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு புறப்பட்டு போலான்னு பாக்குறாங்க. அப்போ நாபால் திருப்பி சொன்னாராம், இங்க நல்லா கேட்டுக்கோங்க, தாவீதுன்றது யார் எனக்கு தெரியாது. இதே மாதிரி யாராவது ஒரு பேரை சொல்லிட்டு என்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி நீங்க யாராவது கேட்கணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா யாருக்கும் ஒன்றும் கிடைக்காது. நான் கஷ்டப்பட்டு என்னோட ஷீப்பு, என்னோட கோட்ஸ் எல்லாத்தையும் நான் வளர்த்துட்டு இருக்கேன். திடீர்னு எங்கேருந்தோ வந்துட்டு எனக்கு காசு கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா அப்போ எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்குலாம் நான் எப்படி செய்கிறது? அதெல்லாம் என்னால் தர முடியாது. உங்களை யார் அமிச்சாங்களோ அவங்ககிட்டே போய் சொல்லுங்க, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாபால் சொல்றாரு. இதை கேட்ட இந்த 10 மனுஷங்களும் என்ன பண்றாங்கன்னா, உடனடியா நம்ம நாபால் சொன்ன விஷயத்த தாவீது கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு விரைந்து போறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாருன்னா, ஆபிகேல் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்றாங்களாம், இந்த மாதிரி உங்க கணவர் வந்து இப்படி சொல்லிட்டாருங்க, தாவீது ராஜா கிட்ட நாங்க போய் சொல்லும் போது அவர் என்ன பண்ண போறாரு தெரியல, உங்களுக்கு தெரியும்ல தாவீது யாருன்றவரு, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இவரும் புறப்பட்டு போயிடுறாரு. இப்ப என்ன நடக்க போகுது? தாவீது காதுல இதெல்லாம் விழுந்துச்சுன்னா அவர் சும்மா இருப்பாரான்னு நினைக்கிறீங்க? கட்டாயமா சண்டை போட வந்துருவார்ல. அப்ப என்ன நடக்க போகுது? நாபாலோட நிலைமை என்ன ஆக போகுது? அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? பாய். என்ன குட்டீஸ், கவனிச்சிங்களா? பாத்தீங்களா? இப்ப நம்ம மெமரி வேர்ஸ் உங்களுக்கு லிங்க் ஆகுதா? நம்ம என்ன மெமரி வேர்ஸ் நம்ம வந்து படிச்சோம்? தயவுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் இல்லையா? கடூரனோ தன் உடலை அழைக்கழிக்கிறான். இதுல கொடூரமா நடந்தது யாரு? எம்முக்கு அப்புறம் ஓக்கு முன்னாடி என் ஃபார் நாபால் இல்லையா? அவனுக்கு எவ்வளவு வந்து அவனுக்கு செஞ்சாங்க, ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியாது, இப்படி அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாம ரொம்ப அவங்கள வந்து கொடுமையா நடத்தினான் இல்லையா? இத்தனைக்கும் அவங்க கெடுதல் பண்ணல, தாவீது அண்ட் தாவீதோடைய டீம், டேவிட் அண்ட் கோ அப்படி நம்ம சொல்லலாமா? டேவிட் அண்ட் கோ அவங்களுடைய டீம் அவங்க என்ன பண்ணாங்க, நல்லதுதான் பண்ணாங்க. ஆனா அவனுக்கு அதை ஏத்துக்கிற மனசு இல்லை. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். பட் அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், கடவுள் நமக்கு ஏசப்பா நமக்கு நிறைய அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா? நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் வி நீட் டு பி தேங்க்ஃபுல். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நிறைய ரொம்ப குட்டி பிள்ளைங்களை நான் சொல்லலை, ஆனால் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, நீங்கள் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க நீங்கள் இன்னைக்கு அம்மா அப்பாவையே நிறைய தடவை கேட்குறீங்கல்ல, எனக்கு நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்க,
நீங்க எனக்கு அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம அப்பா அம்மாவை கேட்குறோம். அவங்கள ஹர்ட் பண்றோம்ல. நம்ம நிறைய நேரத்துல மறந்து போறோம். நமக்கு ஏசப்பா நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்க. நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம பல நேரங்கள் அவங்கள நம்ம ஹர்ட் பண்றோம் இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம அப்பா அம்மா நம்மளை குறித்து அழுதாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த கண்ணீருக்கு நம்ம ஏசப்பாக்கு கணக்கு கொடுக்கணும். சரியா? அதனால நீங்க என்னைக்குமே மம்மி டேடியை அழ வைக்கக்கூடாது. வீட்டில் இருக்க பெரியவங்களை அழ வைக்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உங்களுடைய வார்த்தைகளால நீங்க அவங்கள ரொம்ப பாதுகாத்து கொள்ளணும். நீங்க வந்து கோவத்துல மம்மி டேடியை பேசக்கூடாது. சரியா? நிறைய குட்டி பிள்ளைங்களை நான் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு அது தெரியறதில்ல. பட் கொஞ்சம் நிறைய பெரிய பிள்ளைங்க நம்மளதுல இருக்கீங்க. ஓகே, நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. அப்பா அம்மாவை நீங்க என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி கொடூரமா, இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா, கொடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான் தன்னோட உடலை அலைக்கழிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ நீங்க சண்டே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க நிறைய நேரங்கள்ல அம்மா அப்பாவை நம்ம அந்த மாதிரி பேசிடுறோம். ஓவர் கோவத்துல, டென்ஷன்ல, இதுல என்ன பண்ணிட்டீங்க, நீங்க அம்மாவா வேண்டவே வேண்டாம், நீங்க எனக்கு அப்பாவா வேண்டவே வேண்டாம், நீங்க எனக்கு இப்படி வந்தீங்க அப்படின்லாம் பல நேரங்கள்ல பேசுறது நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. சரி, உங்களோட கைகளை குப்பிக்கங்க, கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க. நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. உமக்கு நாங்கள் தேங்க்யூ சொல்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா. நாங்கள் ஃபஸ்ட் அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏசப்பா. அதே மாதிரி நாங்கள் எங்கள் அம்மாவையோ எங்கள் அப்பாவையோ எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களையோ நாங்கள் வார்த்தையால் அவங்கள நாங்கள் ஹர்ட் பண்ணியிருந்தா நாங்கள் ரொம்ப சாரி ஏசப்பா. அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஃபுல்லாக இல்லாமல் இருந்திருந்தா வி ஆர் சாரி ஏசப்பா. இனி நான் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ளே நம்ம போக போகிறோம். சரி, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேக் ஒன்று பண்ணோம், ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் மறந்துட்டீங்க? கம்ஃபர்ட் பேக் அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா? கம்ஃபர்ட் பேக் அப்படின்னு ஒன்று பண்ணி நம்ம நிறையா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி போட்டிருந்தோம். ஏன் நான் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கேன், ஏன்னா எனக்கு ஏசப்பா நிறையா வேர்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ண போகிறோம். பட் அது என்ன பேக் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தேங்க்யூ பேக் அது நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிளாக ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ஒரு இது கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம இந்த செமி சர்க்கிளில் இப்படி ஒட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இது பேக் மாதிரி ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு செமி சர்க்கிள், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் குளோப் மாதிரி. ஓகே, இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதுல நம்ம தேங்க்யூன்றது ஆப்போசிட் பேஜில் எழுதணும். அப்போ தான் இப்படி ஒட்டும் போது தேங்க்யூ உங்களுக்கு இந்த பக்கம் வரும். ஓகே, இப்போ இதை நம்ம ஒட்டலாமா? ஓகே, இப்போ அதை நம்ம ஒட்டிடுவோம். ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த கார்னரு இந்த சைடு தான் ஒட்டணும். ஃபுல்லாக ஒட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிக்கும். அப்போ அதுக்குள்ளே நம்ம எதுவும் போட முடியாது. ஏன்னா நம்ம பேக் அப்படின்னா என்ன பண்ணுவோம், உள்ளே போடுவோம் இல்லையா? அப்போ எங்கே பண்ணணும், இந்த கார்னர் மட்டும்தான் ஒட்டணும். இங்கே ஆர்வமாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம உள்ளே எதுவுமே போட முடியாது. இப்போ இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம போடணும் இல்லையா? போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும்ல. இப்போ நீங்கள் எதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், இவ்வளோ நேரம் நம்ம வேத பாடம் கவனித்தோம். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? நம்ம இப்போ நீங்கள் இதுலேருந்து பார்க்கும்போது நீங்கள் எதுக்கெலாம் தேங்க்ஃபுல் இருக்கீங்க? நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்க, தேங்க்யூ. நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வந்து நம்ம ஃபேமிலின்னு வச்சுக்கோ, நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. வேறு என்ன தேங்க்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? வேறு எதுக்கு நீங்கள் யூ ஆர் தேங்க்ஃபுல்? நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல வீடு இருக்குது இல்லையா? அதுவும் இப்போ இருக்கிற இந்த மே மாதம் இதுலலாம் ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்காங்க. நினச்சா ஏசி போட்டுக்கிற அளவுக்கு சாமி நிறைய பேர் வீட்டில் கிருபை கொடுத்துருக்குறாரு இல்லையா? அப்போ அதுக்கெலாம் நம்ம என்ன செய்யணும்? தேங்க்யூ சொல்கிறோம். ஸோ ஃபேமிலி, ஃபுட் இல்லையா? நீ கேட்குறப்போ உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, பழம் அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வீடு ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு தனி பைபிள் இருக்கா? அதுக்கும் நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த தேங்க்யூ பேக்குள்ளே நான் என்ன போடுறேன்னா, இது எல்லாம் போடுறேன். ஒன்றா போட்டு இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் யாருடைய தேங்க்யூ? என்னுடைய தேங்க்யூ பேக். நீங்கள் எதுக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க? எதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க? நீங்கள் எதுக்கு தேங்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, பண்ணி வீட்டில் இருக்கிற உங்கள் மம்மி, உங்கள் டேடி யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நீ சொல்ல போகிற. என்ன சொல்ல போகிற தெரியுமா? அம்மா, அப்பா, இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்க யார் இருந்தாலும், நான் இவ்வளோ நாள் இதுக்கெலாம் தேங்க் பண்ணதில்லை, ஆனால் இன்றைக்கி நான் தேங்க் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, எனக்கு இதெல்லாம் ஏசப்பா கொடுத்துருக்குறாரு, நான் தேங்க் பண்ணுறேன். ஏன் நம்ம இன்றைக்கி பண்ணுறோன்னா, இன்றைக்கி நம்ம படித்த அந்த நாபால்ன்றவர், அவர்கிட்ட என்ன இல்லை,
அந்த தேங்க்ஃபுல் ஸ்பிரிட் அவர்கிட்ட இல்லை. தாவீது அவருக்கு செஞ்ச எல்லா நன்மைகளையும் குறித்து அவருக்கு அந்த தேங்க்ஃபுல் ஸ்பிரிட் இல்லை. அவர் அந்த தேங்க் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாததுனால அவர் அந்த இடத்துல ரொம்ப எனக்கு யாரெல்லாம் தெரியாது யார் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யார் ஒரு ஹெல்ப் பண்ணாலும் நீங்கள் அது இன்னைக்கு மேனர்ஸ்லாம் படிக்கிறீங்கல்ல, நம்ம தேங்க்யூ சொல்லணும் அப்படின்றத நீங்கள் படிக்கிறீங்க. பட் மேனர்ஸை தாண்டி நம்மளாம் ஏசப்பா பிள்ளைங்க. ஓகே, நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்குற எல்லா காரியத்துக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? தேங்க்ஃபுல் ஹார்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த பேக்கை ஹார்ட்டில் கூட பண்ணிக்கலாம், ரெட் கலர் ஹார்ட்டில் கூட பண்ணி நீங்கள் எதெல்லாம் தேங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். அழகாக பண்ணி உங்கள் மம்மி டேடிக்கு கிஃப்ட் பண்ணுங்கள், அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க. ஓகே, சரி, இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச் பார்க்கலாமா? அடுத்த வாரம் A+A = P. அக்கா உங்களுக்கு மேக்ஸே தெரியல, எப்போ பார்த்தாலும் நீங்கள் தப்பாக தான் மேக்ஸில் எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இது நான் என்ன மீனிங்ன்றதை நான் அடுத்த வீக் சொல்கிறேன். ஸோ A+A = P அப்படிங்கிறத அழகாக எழுதி நீங்கள் பேட்ச் கொண்டு வாங்க. நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகளை கேட்டோம். முதல் கேள்வி, எத்தனை நாளுக்கு பின் பஸ்கா பண்டிகை வருகிறது? சரியான விடை 2 நாளுக்கு பிறகு. பெத்தானியாவில் யாருடைய வீட்டில் விருந்து நடைபெற்றது? குஷ்டரோகியாகிய சீமோன் வீட்டில். ஸ்தோத்திர பாட்டு பாடின பின்பு எந்த மலைக்கு போனார்கள்? ஒலிவ மலை என்பது சரியான விடை. பேதுரு தன்னை எத்தனை முறை மறுதலிப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்? 3 முறை என்பது சரியான விடை. 3 என்ற வார்த்தை இந்த அதிகாரத்தில் எத்தனை முறை வருகிறது என்று சொன்னா அது நிறைய பேர் சரியா எழுதல, சில பேர் சரியா எழுதிருந்தீங்க. 4 முறை, 4 டைம்ஸ். திரும்பி கூட்டி பாருங்க, 4 முறை. இந்த 5 கேள்விக்கு பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்தின பிள்ளைகளுடைய பேர்களை இப்ப நான் வாசிக்கிறேன், உங்க பேர் வரும், கவனமா கேளுங்க. ஆஷிஷ் மேத்யூ கே புழல், ஆட்லின் ஜூனியா எஸ்தர் ஏ கோயம்புத்தூர், அகப்பே யாழ்னி CS திருவேண்டம், ஆனி ஜொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜெஷுரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்ஹர் ஏ பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்ட்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் CS திருவேண்டம், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, ஷர்லி ஜிபி கரூர், சிடேல் அட்ரினா ஏ கொளத்தூர். போன வாரம் லெட்டர் N என்று சொல்லக்கூடிய பேட்ஜ் வந்துச்சு. அந்த பேட்ஜ் குத்தின பிள்ளைகளுடைய பெயர்கள் வரும், உங்க படங்கள் வரும். உங்க படம் வருதான்னு கவனமா பாருங்க. இந்த வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். தேசாதிபதியினுடைய பெயர் என்ன? தேசாதிபதியினுடைய பெயர் என்ன?
2வது கேள்வி, மக்கள் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்? மக்கள் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். 3வது கேள்வி, இயேசுவினுடைய சிலுவை சுமக்கும்படி பலவந்தம் படுத்தப்பட்டது யார்? இயேசுவின் சிலுவை சுமக்கும்படி பலவந்தம் படுத்தப்பட்டது யார்? 4வது கேள்வி, இயேசுவினுடைய சரீரத்தை பிலாத்தினிடம் போய் கேட்டது யார்? இயேசுனுடைய சரீரத்தை பிலாத்தினிடம் போய் கேட்டது யார்? 5வது கேள்வி, எத்தனை நாளுக்கு கல்லறையை பத்திரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்? எத்தனை நாளுக்கு கல்லறையை பத்திரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வேர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க. என்னைக்கு கடைசி நாள்? செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி. எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்பணும். எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 26ஆம் தேதி மே மாசத்துலேருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்தா உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எங்களுக்கு அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். வரக்கூடிய 21ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். 9841250070 அனுப்புங்க. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த அருமையான நாளில் இந்த பிள்ளைகள் கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை ஆஸ்வதித்து கொடுத்து அது ஒன்றுக்கு 30, 60, 100 பலன் தருவதற்கு உமது கிருபை தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பங்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் விளங்குவதற்கு உதவி செய்தோம். விசேஷமாக இந்த வெயிலினுடைய அகோரத்திலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக உமது பிள்ளைகளாக கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வாழ்க்கை நடத்த உதவி செய்வாங்க. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.